வணக்கம். டிசிபிள் மேனேஜ்மெண்ட் எப்பொழுதும் சிறந்த மாணவராக என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி. இதுல லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது படிக்கலன்னா ஒரு பையனும் இல்லையா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நீங்க சில ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. சரி, நம்ம திருவள்ளுவர் தாத்தா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி தர போறார் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, படிக்கலன்னா நிச்சயமா ஒரு பையனும் இல்ல அப்படின்றாங்க. நிச்சயமா ஒரு பையனும் இல்ல. அதாவது தனக்கும் யார் படிக்கலையோ அவங்களுக்கும் அவங்களால எந்த பையனும் இல்ல, அவங்களால அடுத்தவங்களுக்கும் எந்த பையனும் இல்லை. தனக்கும் எந்த பையனும் இல்ல, அடுத்தவங்களுக்கும் எந்த பையனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, படிக்கலன்னா படிக்காதவங்களுக்கு நிச்சயமா அடுத்தவங்க உதவி தேவை. அடுத்தவங்க உதவி இல்லாம அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. சரிங்களா? படிக்கலைன்னா என்ன பண்ண அவங்களால என்ன பண்ண முடியாது? அவங்க அறிவையே சரியா பயன்படுத்த முடியாது. சரிங்களா? இப்ப சுத்தமா ஒரு ஏபிசிடி ஆனா ஆவனா கூட படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு பஸ் வருதுன்னா கூட என்ன பண்ணும், அந்த பஸ்ல என்ன எழுதியிருக்குன்னு கூட அவங்களால படிக்க தெரியாது. அடுத்தவங்களோட உதவி தேவை. சரிங்களா? அதே மாதிரி இப்ப பேங்க்கோ போஸ்ட் ஆபீஸோ இல்ல ஒரு கடைக்கோ போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அங்க சரியான விதத்துல அந்த பணத்தை கொடுத்து வாங்குறதுல சில பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? அந்த நம்பர் சரியா தெரியாததுனால அடுத்தது ஒரு ஃபார்ம் எடுத்து எழுதணும்னா கூட என்ன பண்ண முடியாது அவங்களால. ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களோட ஹெல்ப்ப நாடுவாங்க. இப்ப படிக்கலைன்னா அவங்களாலேயே அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. சரிங்களா? அப்ப அடுத்தவங்களுக்கு அவங்களால எப்படி உதவி செய்ய முடியும்? நிச்சயமா முடியாது இல்லையா? அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. அந்த மாதிரி படிக்காதவங்களை எதுக்கு ஈக்குவலா சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பேரன் லேண்ட், அதாவது கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது இந்த பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த பிக்சர்ல என்ன இருக்குது? அதாவது ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு நிலம் இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு? வெடிப்பு வெடிப்பா இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது ஒரு புல்லோ இல்ல ஏதாவது ஒரு செடி முளைஞ்சிருக்கா பாருங்க. எதுவுமே இல்லை. இந்த நிலத்துல எதுவுமே விளையாது. ஏன்னா இது ஒரு வேஸ்ட் லேண்ட், யூஸ்லெஸ் லேண்ட். சரிங்களா? எந்த செடிக்கு வேண்டிய சத்துமே இதுல இல்ல. சரிங்களா? அதனால எந்த உயிரினமும் இந்த லேண்ட்ல அதாவது வாழ முடியாது. செடி கொடி கூட இதுல முளைய முடியாது. அதுவும் ஒரு உயிரினம் தான். இந்த லேண்ட்னால யாருக்காவது ஏதாவது பயன் இருக்கா? இவர் எப்படி அழுகுறா பாருங்க. லேண்டால எந்த யூஸும் இல்ல. அதுக்குமே எந்த யூஸும் இல்ல. எல்லாம் வெடி போட்டு போய் எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? தன்னையே அதால சரி பண்ணிக்க முடியல இல்லையா? அப்ப இது எப்படி போய் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? அதாவது ஒரு செடி கொடி முளையறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? அப்ப இந்த லேண்டால எந்த பயனுமே இல்ல. அதுக்கு ஈக்குவல் ஆனவங்க தான் யாரு? இந்த படிக்காதவங்க, கல்லாதவங்க அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தராங்க. அதுவே இன்னொரு லேண்ட் இருக்கு பாருங்களேன். எவ்வளவு பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? அப்படியே நல்லா பார்த்த உடனே நமக்கே எப்படி இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா? இது எப்படி இந்த லேண்ட்ல என்ன பாருங்க, எல்லா செடி கொடியும் இதுல வளருது. சரிங்களா? இது மற்ற செடி கொடி வளர்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் இது பண்ணுது. இங்க பாருங்க, ஒரு ஆப்பிள் ட்ரீ, பிரிஞ்சால், கேபேஜ், காலிஃப்ளவர், ஆனியன், இப்படி எவ்வளவு பாருங்க, கேரட், பீட்ரூட், லெட்யூஸ், இப்படி பாருங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு இல்ல இதுல. இது என்ன பண்ணுது? தன்னைத்தானே என்ன பண்ணுது, சரி பண்ணி அடுத்தவங்களுக்கும் என்ன பண்ணுது, உதவி பண்ணுது. தனக்கு அதாவது சரி பண்ணி அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்றதுக்கான அந்த ஊட்டச்சத்து, அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, தன்னோட லேண்ட்ல சேர்த்துக்கிட்டு மற்ற செடியெல்லாம் வளர்றதுக்கு நல்லபடியா ஹெல்ப் பண்ணுது. இது யாருன்னா இவங்க படிச்சவங்களுக்கு ஈக்குவலானவங்க. சரிங்களா? அவங்களால என்ன பண்ண முடியும்? தன்னையும் லைஃப்ல
வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் என்ன பண்ண முடியும், நிச்சயமா ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கள அணையர் கல்லாதவர். அதாவது உளர் என்னும் மாத்திரையர். உளர்னா என்னது? ஏதோ உயிரோட இருக்காங்கப்பா அப்படின்னு அந்த அளவுலதான் என்ன பண்ணலாம். மாத்திரையர்னா மாத்திரைன்னு இந்த ஒரு அளவு, அந்த அளவுலதான் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது தவிர நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க வந்து எதுக்கு ஈக்குவலானவங்க? இந்த கலர்னா என்னது? இந்த பேரன் லேண்ட், எதுக்கும் உபயோகம் இல்லாத அந்த நிலம் இருக்கு இல்லையா, அதுக்கு யார் ஈக்குவல்னா இந்த கல்லாதவங்க ஈக்குவல். சரிங்களா? அவங்க பயவா, அதாவது தனக்கும், அதாவது அவங்களுக்கே அவங்க பயன் இல்லாம இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் அவங்களால எந்த பயனும் இல்லை. எப்படி வந்து ஒரு கலர் நிலம் எந்த பயனும் இல்லாம யூஸ்லெஸ் வேஸ்ட் லேண்டா இருக்கோ, அதே மாதிரி படிக்காதவங்களும் தனக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி பயன் இல்லாம வேற வேஸ்ட் பர்சனா, யூஸ்லெஸ் பர்சனா இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லித் தராங்க. சரிங்களா? அதனால இந்த படிக்காதவங்க எதுக்கு ஈக்குவல்? இந்த கலர் நிலம் பேரன் ஈக்குவல். அவங்க வந்து உயிரோட இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? மத்தபடி அவங்களால யாருக்கும் எந்த பயனும் இல்லை. வேஸ்ட் லேண்ட், யூஸ்லெஸ் லேண்ட் மாதிரி அவங்களும் வேஸ்ட் பர்சன், யூஸ்லெஸ் பர்சன் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவத்தை தான் சொல்லித்தராங்க. சரிங்களா செல்லக்குட்டீஸ்? இப்ப வந்து படிச்சாதான் நிச்சயமா பயன், படிக்கலைன்னா நிச்சயமா பயன் இல்லை அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவத்தை தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்த இன்னைக்கு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது படிப்புன்றது நம்ம லைஃபுக்கு ரொம்ப தேவைதான், நம்ம வாழ்க்கைக்கு. அதுக்காக படிக்காதவங்கள போய் இந்த வந்து கலர் நிலம், இந்த பேரன் லேண்ட், யூஸ்லெஸ் லேண்ட் இருக்குல்லையே, வேஸ்ட் லேண்ட், அதுக்கு ஈக்குவல் பண்ணி சொல்றது சரியா அப்படின்ட்டு திரும்ப அந்த செல்லக்குட்டி ஒரு கோவத்தோட கேக்குறாங்க. சரிங்களா? படிக்காதவங்கள அந்த கலர் நிலத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொல்றது சரியா? இது என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு அந்த செல்லக்குட்டி சொல்றாங்க. நீங்க அந்த செல்லக்குட்டியை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நீங்க சொல்லி அனுப்புங்களேன் செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பதில. இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.